இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் இப்படி ஒரு சிக்கன் ஸ்டார்ட்டர் நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. செம்ம க்ரீமி அண்ட் சீஸியான சிக்கன் குல்ஃபி கபாப் செய்யலாமா? டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் வந்து சிக்கன் ட்ரம் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா டீப் கட்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது ஃபர்ஸ்ட் மேரினேஷனுக்காக தேவையான அளவு உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி க்ரஷ் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் சேர்த்து இதை நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போது செகண்ட் மேரினேஷனுக்காக ஒரு பவுலில் கொஞ்சமாக தயிர் சேர்த்து விஸ் யூஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதிலே மொசரலா சீஸ், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் சேர்க்க போகிறோம். ஒயிட் பெப்பர் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் சீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், சாட் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பிளாக் சால்ட், கொஞ்சமாக கரம் மசாலா. இது எல்லாமே இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக செய்யணுன்னா நம்மளோட தேசம் மலாய் டிக்கா மசாலா வாங்கிக்கோங்க. இதில் வந்து ஒரு ½ பேக்கெட் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இந்த மசாலா நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வெப்சைட் desamfoods.comலேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லையும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தீபாவளி ஆஃபராக நம்மளோட வெப்சைட்டில் எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே 20% ஆஃப் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த சாஸ் இந்த சிக்கனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு மேரினேட் பண்ணிக்கோங்க. அவன் வச்சுருக்கோங்க. இது அப்படியே நீங்கள் வந்து grill பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பேனில் கொஞ்சமாக பட்டரும் ஆயில் சேர்த்துட்டு இப்போ இந்த சிக்கன் பீசஸை வச்சு ஈச் சைடு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க. இதை அப்படியே சாப்பிட்டாலே செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக ஆக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் நெருப்பில் காமிச்சிருக்கேன். ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக இந்த ஸ்டெப் வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். சிக்கன் மேலே ஊற்றுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் சீஸ் எடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம். இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு ஒயிட் பெப்பர் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பிளாக் சால்ட், மல்லித்தழை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ ஃபாயில் பேப்பரில் நம்ம grill பண்ண அந்த சிக்கன் பீசஸ் வச்சுட்டு இதுக்கு மேலே அந்த சாஸும் ஊற்றிடலாம். எவ்வளோ க்ரீமியாக வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சாஸ்லாம் வெளியில் வராமல் கொஞ்சம் நல்லா வந்து ரேப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா சிக்கன் பீசஸும் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 சிக்கன் பீசஸ் கிட்ட வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம இந்த நெருப்பில் காமிக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுட்டு இதுக்கு மேலே வச்சுருங்க. நீங்கள் ஸ்டீம் பண்ணுறதா கூட பண்ணலாம். பட் இது வந்து ரொம்பவே ஈஸி. ஈச் சைடு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் நெருப்பில் காமிச்சிட்டு இப்போ கட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஜூஸியான சிக்கன் கபாப் வந்து ரெடி ஆயிரும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இந்த சாஸ் அப்படியே இந்த சிக்கனுக்கு மேலே ஊற்றி அப்படியே சாப்பிட்டீங்கன்னா என்ன சொல்கிறது. இந்த வீக்கெண்டாச்சும் ரெஸ்டாரண்ட்லாம் போகாமல் வீட்டிலே நீங்களே உங்கள் ஃபேமிலிக்காக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. செம ஹாப்பி ஆயிடுவாங்க. இந்த மாதிரி நல்ல ஃபுட் கண்டென்ட் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட தேசம் ஃபுட்ஸில் ஷாப் பண்ண மறந்துடாதீங்க.